ஆண்டவராக இயேசு கிருஷ்ணாவினாலே இந்த மாத பிறப்பு ஸ்தோத்திர ஆராதனையிலே கலந்துகிற ஒருவரையும் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸில் நிச்சயம் ஆண்டவருடைய ஆஸ்வதிப்பார். கடந்த 7 மாதங்களாக கடக்க பண்ணி 8வது மாதத்தினுடைய முதல் நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி எழுத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோம், ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த 7 மாதங்களாக அருமையாய் ஆச்சரியமாய் அற்புதமாய் வழிநடத்தி எங்கள் தேசத்தை ஆசிரித்து, எங்கள் குடும்பங்களை ஆசிரித்து, எங்கள் சபைகளை ஆசிரித்து, ஊழியர்களை ஆசிரித்து எங்களை மட்டும் நடத்தி வந்த தயவுகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் பாதுகாத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதியோடு பலனத்தோடு இருந்தபோது அவருடைய பலனத்தினுடைய பலன் பூர்ணமாய் விளங்கச் செய்தீர். தொடர்ந்து ஆண்டவரை ஆராதனைக்கு வர முடியாமல் வீட்டில் இருக்கும்பொழுது இந்த ஆன்லைன் ஆராதனை பார்க்க நீர் உதவி செய்து அதற்காக சோத்திரம், இதை ஏற்படுத்தின ஸ்லாய்க்கத்துக்காக சோத்திரம். இப்பொழுதும் இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸை ஆஸ்வதியும் ஆரம்ப முதல் முடிவருடைய நாமம் மயப்படுவதாக. நீர் கிரீசையும் ஆவியானவர் அசைவாடும் பெரிய காரியங்கள் செய்யும் மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். இந்த மாத பிறப்பு ஸ்தோத்திர ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜீவனின் பலனே ஜீவாதிபதியே ஜீவன் உள்ளவராய் பாடலாம். ஜீவனின் பலனே ஜீவாதிபதியே ஜீவன் உள்ளவராய் என்றும் இருக்கிறேன். ஏற்றுவென்று நாளை அல்லேலூயா சுகம் பாடிடுவே
நாம் ஆராதிக்கிற தேவன். தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எரிகின்ற அக்னிக்கும் சூளைக்கும் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறது. சூளைக்கும் ராஜாவுக்கும் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறேன். அவர் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சர்வவல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை அழைத்தவர், ஈசாக்கை அழைத்தவர், யாக்கோபை அழைத்தவர், தாவீதை அழைத்தவர். உண்மையுள்ள தேவன் அப்பா. நாங்கள் உமக்கு உண்மையில்லாமல் இருந்தாலும் நீர் எங்களுக்கு உண்மையில்லா இருக்கிறப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். தாவீதோடு இருந்த தேவன், ஆடு மேய்த்திருந்தவனை அரசனாய் மாற்றினவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உயர்த்தி ஆஸ்வதியும், எங்கள் சபையை உயர்த்தி ஆஸ்வதியும், எங்கள் சபை மக்களை ஆஸ்வதியும். இது அந்த ஆராதனை கலந்து கொள்கிற மக்களை நீர் ஆஸ்வதியும். வியாதியில விலக்கும் சுகத்தை கட்டிடும் பெரிய காரியங்களை செய்வீராக கர்த்தாவே. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேலே இரக்கமாயிரும். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எங்களை தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி ஆண்டவரின் முகத்தை தேடினால் தேசத்துக்கு சேமத்தை ஆண்டவரை கொடுப்பேன் தேவன். தேசத்துக்கு மேல் இறக்கமாயிடும் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற அசம்பாதங்களை மாற்றி போடும். மும்பையில் இருக்கிற வெள்ளங்கள் எல்லாம் மாற்றி போடும். ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவரே, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களே, விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஊழியர் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, எல்லா ஸ்தாபனத்துக்காக, எல்லா ஸ்தாபன தலைவர்களுக்காக, எங்கள் ஏஜி ஸ்தாபனத்துக்காக, ஏசி ஸ்தாபனத்துக்காக, எல்லா ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தாபனத்துக்கு இருக்கிற ஊழியர்களுக்காக
ஊழியக்காரர்களுக்காக, மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் எல்லாருடைய தேவையை சந்தித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும். கனிமணி போல காத்துக்கொள்ளும். இந்த மாதத்திலும் ஒவ்வொரு விசுவாசியுடைய தேவையை சந்தியும் ஆண்டவரே. Meet all the believers' needs, Lord. And தேவன் தம்முடைய மகிமையில் ஐஸ்வரியத்தினுடைய கிறிஸ்துவுக்குள் குறைகளை நிறைவாக்கும். என்ன விதமான பொருளாதார தேவையாக இருந்தாலும் பண கஷ்டங்களை அதை மாற்றி போடும். நல்ல வேலை வருமானத்தை கட்டிடும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே உன் கைகள் பிரயாசத்தை சாப்பிடுவாய். பாக்கியம் நன்மை உண்டாச்சு. ஒவ்வொரு ஆசிரியத்தை உயர்த்தி செபிக்கும். தொடர்ந்து அவருடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்காக செபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதியை தேடுங்கள், அப்படி அவனுக்கு கூட கொடுக்கப்படாதபடி நம்முடைய ராஜ்யத்தை தேட உதவி செய்கிறார்கள். நல்ல ஜெபிக்கிற ஜெப வாஞ்சையை கட்டிடும். ஜெபாவை ஊற்றும். வேத அறிவை பெருக்கிக் கொள்ள, வேதத்தை ஆண்டவரை அறிந்து கொள்ள உற்சாகமுள்ள தரும்படி செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே சோதரர் ஒவ்வொரு சரீர பலவீனத்தோட வியாதியோடுக்காக செபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்களான மாற்றி போடும். அற்புதங்கள் செய்யும் சுகத்தை கட்டிடும். ஆண்டவரே நான் எவன் பெரியாரை கத்தன் சொந்தேவன். ஐ எம் த காட் ஹூ ஹீலத் யூ. குணமாக்குற தெய்வம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற இடுப்பு இடுப்பலிகள், முட்டு வலிகள், வேதனைகள், டயபெட்டிக் எல்லா பிரச்சனையும், ஹார்ட் ப்ராப்ளங்கள், முட்டு ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளங்கள் எல்லாத்திலிருந்து மாற்றி நீ சுகத்தை கட்டிடும். அற்புதத்தை செய்வராக. சுகம் தரும் தெய்வமே ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீ பொறுப்படுத்தி நடத்துங்க. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுங்க. பாதையெல்லாம் நெய்யாய் பொழியட்டும். நன்மை கிரவின் தொடரட்டும். ஆஸ்வதியும் பெரிய வரைகள் செய்யும். இயேசுவே எமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்திலும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா chapter 55 verses 3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். இதுதான் வாக்குத்தத்தம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். I will make the sure mercies of David even unto you. தாவீதுக்கு ஏற்படுத்தின கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலும் இந்த வாக்குத்தத்தின்படியே தாவீதுக்கு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்குப்படும் தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நீ உழைத்துக்கு அழைக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தை கொடுத்துதான் என்னை முழு நேர உழைத்துக்கு அழைத்தார். முழு நேர உழைத்துக்கு ஊழியம் செய்வதற்கு முன்பதாக ஒரு கம்பெனி நான் வேலை பார்த்து கம்பெனிக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது அன்று காலையில வேதத்தை வாசித்த பொழுது கர்த்தர் நித்தம் தெளிவாய் என்னோடு கூட ஆண்டவர் பேசினார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு தலைவராக, சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரை நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்த தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு அளவற்ற கிருபையை தந்தார். தாவீதை போல நாமும் அனுதினமும் தேவனிடத்தில் கிருபை பெற்று வாழ வேண்டும். தாவீதை ஆசீர்வதித்ததற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் தேவனோடு தாவீதுக்கு இருந்த ஒரு நெருங்கிய ஐக்கியம். நீங்கள் நானும் கர்த்தரோடு கூட நெருங்கி இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் நம்மையும் ஆஸ்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். யோவான்ல இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் 12ஆம் அதிகாரத்திலே என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்தவர், நம்மையும் அவர் ஆஸ்வதிக்க போதுமானவர். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுலை தேவன் தெரிந்து கொண்டு ஆளுகை கொடுத்தார். சவுல் மிகவும் உயரமானவர், கம்பீரமானவர். எல்லாரும் அவனுக்கு தோள் அளவுக்கு தான் இருப்பார்கள். ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவன் அவனை தள்ளிவிட்டார். கிருபையை இழந்து காணப்பட்டார். தாவீதோ தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி ஜீவித்து பல ஆசுவாதங்களை பெற்று பல தலைமுறைகளுக்கும் ஆசுவாதமாக அவர் திகழ்ந்தார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் ராஜாவையும் சுற்றிலிருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கிறது. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரையிலின் நடுவிலே வாசமாயிருக்கிறது என்றான். தாவீதுக்கு விரோதமாக அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஒரு கரிசனம் இருக்கிறது.
நீங்களும் தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஒரு அக்கறை வைப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தாவீதுக்கு விரோதமாக சவுலை போல அநேக சத்துருக்கள் பலர் எழுப்பினார்கள், போராடினார்கள். தேவன் அவர்களை எல்லாம் மடங்கடித்து தாவீதுக்காக யுத்தம் பண்ணி அவர் தாவீதுக்கு இளைப்பொருளை தேவன் தந்தார். ஆனால் தாவீது சுகமாய் தன் வீட்டில் படுத்து உறங்கவில்லை. தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறது என்று கவலைப்பட்டான். இன்றைக்கு ஆலயத்தை குறித்த கவலை உங்களுக்கு இருக்கிறதா? சபைக்கு இடம் இல்லை என்ற கவலை இருக்கிறதா? இடத்தை வாங்க வேண்டும் என்ற கவலை இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். தாவீது தன்னுடைய சிறு வயதில் ஆடுகளை வனாந்தரத்தில் வைத்துக் கொண்டிருந்த போது மலைகளிலும் கெபிகளிலும் இருந்து அவன் இசைக்கருவிகளோடு உண்மையாக தேவனை ஆராதிக்கிறவராக காணப்பட்டான். அவைகள் எல்லாம் பாடல்களாக, சங்கீதங்களாக இன்றைக்கு நமக்கு வேத புத்தகத்தில் அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவான பின்பு பல வசதிகளோடு செல்வ செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்த போது தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று தன் மனதில் தீர்மானித்து அவன் அநேக பொருட்களை சவதரித்தான். தேவனுடைய ஆலயத்துக்காக ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று தன் மனதிலே தீர்மானம் பண்ணினான். இதை குறித்து தாவீது தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடம் ஆலோசனை பண்ணினான். ஊழியர்களோடு அவருடைய ஐக்கியம் இருந்தது. நாம் சுகமாய் இருக்கும்போது தேவனுடைய உன்னதமான சித்தத்தை செய்ய நம்மை நாம் அர்ப்பணிக்க ஒப்புக்கொடுக்க வேண்டும். 2 சாமுவேல் 7:3 பார்க்கும்போது, அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பான்னு சொன்னால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுக்காக எல்லாத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பான். நாத்தான் தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி தாவீதை உற்சாகப்படுத்துவதை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆனால் தாவீதை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதிக்கவில்லை. 2 சாமுவேல் 7:4-5 அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நாத்தானும் தாவீதும் தேவனுடைய சித்தத்தை அறிந்த பின்பு தங்கள் திட்டத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்தை நாம் ஜெபித்து அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நாம் எதையும் செய்யக்கூடாது. அதற்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்பட வேண்டும். தேவன் தாவீதின் விருப்பத்தையும் வாஞ்சியும் அறிந்திருந்தார். ஆனால் தேவாலயத்தை கட்டுவதற்கு ஏற்றவனாக அவன் மகனாகிய சாலமோனை தேவன் கண்டார். குமாரனாகிய தாவீதை என் எழுத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் ஆண்டவர் சொல்றார். எனக்கு சுத்தமானவெல்லாம் செய்வான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சியம் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கின்றோம். நாமும் தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாக அறிந்து முழுமையாக ஒப்புக்கொடுத்து நாம் வாழ வேண்டும். 2 சாமுவேல் 7:4 அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, ராத்திரியில நாத்தானுக்கு தேவ சத்தம் ராத்திரியிலே கேட்கிறது. நாமும் இரவு நேரங்களில் ஜெபித்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்களாய் நாம் காணப்பட வேண்டும். 119 சங்கீதம் 55 கர்த்தாவே, ராக்காலத்திலே உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்கிறேன். 17 சங்கீதம் 3 நீர் என் இதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை குடைமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன், என் வாய் மீறாதபடிக்கு திருமணம் பண்ணினேன் என்று தாவீது சொல்கிறார். இரவு நேரங்களிலே நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். ராத்திரி நேரத்தில் எல்லாரும் அமைதியாக தூங்குகிற வேலையை நிசப்தமாக இருக்கும்போது தேவனோடு தனிமையாய் ஜெபித்து பாருங்கள். நடக்க வேண்டிய பாதைகளை அவர் போதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராமொழுது பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபித்து அடுத்த நாள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7:8 இப்போது என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகள் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே அலைந்த உன்னை அழைத்தேன். உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஆடுகளின் பின்னே ஆடுகளின் பின்னே அலைந்த தாவீதை தேவன் அரசனாக மாற்றினார். தாவீதை உயர்த்தின தெய்வம் இன்றைக்கு உங்களையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய பிசினஸையும், உங்களுடைய வாழ்க்கையும், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பையும் உயர்த்த அவர் வல்லமுள்ளதாக இருக்கிறார். 2 சாமுவேல் 7:10 பார்க்கும்போது, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலில் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். தேவன் சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்களை தாவீது மூலமாக ஜெயமாக செழிப்பாக அவர்களை நடத்தினார். அவர்களை சிறுமையிலிருந்து விடுவித்து உயர்த்தினதை பார்க்கிறோம்.
தேவன் தாவீதுக்கு ஒரு நிலையான ஆட்சியை ஏற்படுத்தினார். இஸ்ரேல் என்னும் ஒரு தேசத்தையே உருவாக்கினார். மேலும் தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை உண்டு பண்ணி கொடுத்தார். சாலமோனை ராஜாவாக ஏற்படுத்தி அவருடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாலமோன் மூலமாக தேவனுடைய ஆலயத்தை கட்ட கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை என்று கலங்காதிருந்தது. கர்த்தர் சீக்கிரமாய் அதை நிறைவேற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். நிச்சயம் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். யாக்கோபுக்கு நிறைவேற்றின தேவன் உங்களுக்கு கட்டாயம் செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளவு உன்னை கைவிடாதிருப்பேன் சொன்னேன். நிச்சயம் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயம் ஒரு வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவன். பொய் சொல்லுவதற்கு தேவன் மனிதன் அல்ல. 2 சாமுவேல் 7:28-29 இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரின் அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போது உமது அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரே, அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறதாக என்று தாவீது சொன்னார். தாவீது தேவனை நோக்கி உருக்கமாக அவர் ஜெபித்தார். தீர்க்கதரிசி சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஊக்கமாக அவர் ஜெபித்தார். நாமும் நம்முடைய குடும்பத்திற்காக, சபைக்காக, சந்ததிகளுக்காக, தேசத்துக்காக ஊக்கமாய் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆபிரகாம் தேவனை முழுவதுமாக விசுவாசத்தில் ஜெபித்தது போல ஜெபித்தான். கர்த்தர் அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். தாவீதும் ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு ஜெபித்தார். அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். தாவீது தேவனோடு நெருங்கி ஜீவித்தார். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டார். வாக்குத்தத்தத்தை நம்பினார். உருக்கமாக ஜெபித்து தலைமுறையாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். இந்த தேவன் நிச்சயம் தாவீதுக்கு மட்டுமல்ல, அவர் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் செய்ய வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின உண்மையுள்ளவர், வல்லமுள்ளவர், போதுமானவர். அப்பா, உம்முடைய கருத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய நினைவுகளில் உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு கொடுக்கிறோம். உம்முடைய வழியில் எங்களை நடத்தும். ஆசிரியங்கள் குறைகள் குற்ற மண்ணையும் தொடர்ந்து உம்முடைய தேட எங்களுக்கு உதவி செய்யும். தாவீது உம்முடைய இதயத்துக்கு ஏற்ற நாய் கண்டது போல எங்களை நீர் பார்க்கும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு நீர் ஆசிரியப்படாது. மகிமில் அமைக்கே செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு விழுப்பத்தாம் ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. யோசித்து சகலவாக வருவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஆசீர்வாதம் வழிநடத்தும் நம்மை வரை கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை அபிரதமாய் ஆஸ்வதிப்பார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாலிபர்களே, உங்களுக்கு என்று ஒரு வாலிபர் முகாம் கோடம்பாக்கம் RSAG சபையில் வைத்து நடைபெறுகிறது. பாஸ்டர் பென் சாமுவேல் அவர்கள் அவர்கள் பாடல் பாடி கர்த்தரை ஆராய்த்து கர்த்தரை செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். செப்டம்பர் மாதத்திலே SAG கான்ஃபரன்ஸ் இருக்கிறது. அந்த கான்ஃபரன்ஸ்க்காக தொடர்ந்து பாரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.